பிசாசுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு மனுஷன் மேல இருக்கிற அழைப்பு அவனுக்கு நல்லா தெரியும். ஒரு மனுஷன் சின்ன வயசுல இருந்தே தேவனால தெரிந்து கொள்ளப்படுறான் அப்படின்னா அது வந்து இந்த உலகத்துல இருக்கிறவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு. பாவம் செஞ்சோம்னா நம்மளாவே தேவனை விட்டு விலகிடுறோம். ஆமா, எப்படி ஆதாம் ஏவாள் வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்களோ அதே போல எல்லாம் எனக்கு தெரியாத எந்த ஒரு பாவமும் கிடையாது, எந்த ஒரு குற்றமும் கிடையாது. எல்லா விஷயத்திலும் என்னைய பிசாசு ஈடுபடுத்துறான். நான் படிக்கிறேன், நான் நிறைய விஷயங்களை நான் யோசிச்சு பாக்குறேன். எல்லா இடத்துலயும் கர்த்தரை காப்பாத்தி டிஜே சங்கல் வந்து அப்போ அந்த நாட்களை படிக்கும் போதே டிஜே சங்கல் வந்து அந்த மேடையை விட்டு இறங்கி கீழே வந்துகிட்டே இருக்கிறப்போ நாங்க கூட்டத்துக்குள்ள நின்றுட்டு இருக்கிறோம். அவங்க கூட போறப்பதான் இயேசு முகமுகமா நான் சந்திக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம மறுபடியும் இயேசுவும் நானும் அப்படிங்கிற தலைப்புல பேச போகிறோம். அனுபவ சாட்சிகளை நாங்க இதுல பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இன்னும் ஒரு புதிய அற்புதமான சாட்சிய நாம கேட்க போகிறோம். இன்றைக்கு நீங்க எந்த அனுபவ சாட்சிய எங்க கிட்ட பேச போறீங்க? இன்னைக்கு வந்து நான் என்ன அனுபவ சாட்சி சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்கும் அப்படின்னா அதை வந்து சிறு வயதுல இருந்தே கண்டுபிடிக்க முடியும். ஆமென். வேதம் சொல்லுது, தாயின் கருவில் அவர் என்ன செய்யறாரா, முன்குறிக்கிறார். தாயின் கருவிலே அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு. அப்ப கருவுல இருக்கிற பொழுதே அவர் முன்குறிச்சுறார், இவன் என்னுடைய ஊழியத்தை செய்வான், இவன் என்னுடைய வேலையை செய்வான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, கருவிலேயே முன்குறிக்கிறார். அப்ப இதை குறிச்சுதான் அன்னைக்கு எப்படி என்னுடைய வாழ்க்கையில என்ன எப்படி முன்குறித்தார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் முன் குறிப்பார் அப்படின்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நெருக்கங்கள், போராட்டங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது குறிச்சுதான் நம்ம என்னோட அனுபவத்துல இருந்து நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். சரி, நீங்க உங்களுடைய அழைப்பை எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க உங்க லைஃப்ல எதை வச்சு தேவன் உங்களை சின்ன வயசுலயே அழைத்திருக்கிறாருங்கிறத கண்டுபிடிச்சிங்க? சின்ன வயசுலயே அவர் அழைத்திருக்கிறார் அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அது அப்போ அந்த நாட்கள்லாம் எனக்கு தெரியலை. இப்போ ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான், ஆண்டவருடைய அந்த அனுபவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நாள் அமர்ந்து இருக்கிறப்போ கர்த்தர் வந்து எனக்கு உணர்த்துறார். சின்ன வயசுல என்னெல்லாம் நடந்துச்சு, இது காரணம் என்ன? ஆமா, சின்ன வயசுல இருந்தே உன் வாழ்க்கையில வந்த சூழ்நிலைகளை, நெருக்கத்தை நீ அதை சிந்தித்து அதை யோசிச்சு பாரு அப்படின்னாரு. அப்ப நான் உட்கார்ந்து யோசிச்சு பாக்குறப்போ என் வாழ்க்கையில இருந்த அந்த போராட்டங்கள், நெருக்கங்கள், இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் அப்படின்னா, ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில வந்த அந்த பிசாசு போராட்டமானாலும் சரி, அதாவது உலக ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே மற்றவர்களுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமாவே இருந்தது. ஏன்னா சின்ன வயசுல எனக்கு வந்து நான் பிறக்கிறப்போவே பிரச்சனை, பிறந்த பையன் நான் பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் எப்படியாவது உங்களை அழிச்சிடணும்ங்கிறது எங்களுக்கு எதிராக அவங்க செய்யறன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொறாமைனாலேயோ எங்க சொத்துக்கள் அபகரிக்கணுங்கிறதுனாலயோ அவங்க வந்து சேவனைகளை வச்சாலும், ஆனா காரணம் என்ன அப்படின்னா பிசாசு வந்து தந்திரம் உள்ளவன். அப்ப அவனுடைய தந்திரம் என்ன, சூழ்ச்சி என்ன அப்படின்னா, ஏன் மேல இருக்கிற அழைப்ப அவன் தெரிஞ்சுக்கிட்டான். பிசாசுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு மனுஷன் மேல இருக்கிற அழைப்பு அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவன் என்ன செய்வான்னா, சின்ன வயசுல இருந்தே அவங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்வான். உலக பாவத்துக்குள்ள இழுத்து விடுவான், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகளுக்குள்ள அவன் சிக்க வைப்பான், இல்லைன்னா அவங்கள வந்து மெண்டலாக்கி விட்டுருவான், மறித்து போக செய்வான், தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும்படியான சூழ்நிலையை உருவாக்குவான். இப்படி வித்தியாசமான போராட்டங்கள் அவங்க வாழ்க்கையில இருக்கும். படிக்கவே விட மாட்டான், படிப்புங்கிற ஒரு விஷயத்துல இருந்து வெளியில கொண்டு வந்துருவான். ஏன்னா அவங்க வளர்ந்துடக்கூடாது, உயர்ந்துடக்கூடாது, தரித்திரத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவான். பணங்கள் எல்லாம், செல்வங்கள் எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டே இருப்பான். உலகத்துல எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, ஆனா நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்குது? நாமளும் அவங்கள போலதான் வாழ்றோம், ஆனா நமக்கு மட்டும் ஏன் வித்தியாசமா அந்த பிரச்சனைகள் வருது? சம்பந்தமே இல்லாம கைகள்ல பொண்ணு பொருள் எதுவுமே சேர்க்க முடியல. பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாமே நமக்கு எதிராக செயல்படுது, மனுஷர்களும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஒரு அழைப்பு பெற்ற ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடியது. அப்பெல்லாம் அது ஏன் அப்படிங்கிறது அப்பெல்லாம் அது எனக்கு தெரியல. ஆனா இப்போ நான் உட்கார்ந்து இருந்து நான் அதை தியானிக்கிற பொழுதுதான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாரு, இதெல்லாம் நீ நினைத்து பாரு, உன் வழியில எங்கெல்லாம்
எந்த இடத்துலலாம் அவனை அழிக்கிறதுக்கு பிசாசு முயற்சி செய்யறான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேரை உதாரணம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஒண்ணு மோசே. மோசே வந்து அவன் மேல ஆண்டோடைய திட்டம் இருக்குது. அதனால அன்றைக்கு அங்க இருந்த எல்லா குழந்தைகளையும் அழிக்கணும் அப்படிங்கிறது பிசாசுடைய மிகப்பெரிய திட்டம். அதுல மோசே ஏன்னா மோசே யாருன்னு கண்டுபிடிக்க தெரியல. ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, இந்த மனுஷன் மேல மோசே மேல அபிஷேகம் இருக்குது, இவன் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் மீட்டுருவான், அவன் அவங்கள வந்து அங்க இருந்து மீட்டு கொண்டுவான், அவங்கள ரட்சிப்பான், அவங்கள விடுதலை ஆக்குவான், இது அடிமைத்தனத்துல இருந்து அப்படிங்கிறது பிசாசுக்கு தெரியும். அவன் சின்ன வயசுல இருந்து எப்படியோ கர்த்தர் வந்து ஒரு வித்து, ஏன்னா வித்து அப்படின்னா எப்பவுமே பிசாசுக்கு ஒரு பயம் உண்டு. ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து வரக்கூடிய வித்தை கண்டா பிசாசுக்கு பயம் இருக்கும். ஏன்னா ஆதி ஆகமத்திலேயே ஆமா, அவனுக்கு அப்பமே இருந்து வித்துனாலே பயம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவளும் தலையை நசுக்குவார். இது வந்து ஆதியாகமம் 3:15 இருக்கு. அப்போ இதன் அடிப்படையில தான் எல்லாமே நடக்குது. ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டுடைய பிள்ளையா வர்றான் அப்படின்னா பிசாசுக்கு அது வந்து பிரச்சனை தான். ஒரு மனுஷன் சின்ன வயசுல இருந்து தேவனால தெரிந்து கொள்ளப்படுறான் அப்படின்னா அது வந்து இந்த உலகத்துல இருக்கிறவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு, பிரச்சனை. ஏன்னா அவன் வந்து தேவனுடைய வேலையை அவன் செய்வான், மக்களை ஆத்மாக்களை தேவன் பக்கமா திருப்புவான். அப்போ அதனால வந்து பிசாசுக்கு வந்து நல்லாவே அவனுக்கு தெரியும். அப்போ மோசே என்ன செய்யறான், மோசே வாழ்க்கையில வந்து அந்த 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 நேரத்துல தந்திரமா அவ்வளவு குழந்தைகளே முயற்சி பண்றான். அதே போலதான் கிறிஸ்து இயேசு பிறக்கிறப்பவும் ரட்சகர் வரப்போறாரு. உலகத்துல அந்த ஜனங்களுக்கு அடுத்து ஒரு மீட்பு வரப்போகுது. இது வந்து இதுல இவர் வந்துட்டாரு அப்படின்னாருன்னா இவர் மக்களை என்ன செஞ்சிருவாரு, பாவத்துல இருந்து நம்ம பிடிச்சு வச்சிருக்கிற அந்த பாவத்துல இருந்து மீட்டு எடுத்துருவாரு, பரலோகத்துக்கு பாதையை ரூட்டை போட்டுருவாரு, பாதையை கொடுத்துருவாரு. அந்த பயத்துலதான் இயேசு பிறந்த போது சின்ன வயசுல அவ்வளவு குழந்தைகளே அவன் கொள்றான். ஈவு இறக்கம் இல்லாம. நம்ம சாதாரணமா யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட இருதயம் இருக்கும்? ஒரு குழந்தை 2 குழந்தை இல்ல, அத்தனை குழந்தைகளை, அவ்வளவு குழந்தைகளை கொல்லணும் அப்படின்னா நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்க, உங்களால முடியுமா? ஒரு குழந்தைய கொல்ல முடியுமா? பிசாசின் கிரியைகள்னால மட்டும்தான். அந்த பிசாசுடைய ஆதிக்கத்துல பிடிக்கப்பட்டவங்க, அவனால பிடிக்கப்பட்ட மனுஷன், அவனோட ஆளுகைக்குள்ள இருக்கிறவன், அவங்களுக்குள்ள அந்த கொடூரமான அந்த இருதயம் இருக்கும். எப்படியாவது அழிச்சிடணும், அதுக்காக என்ன வேளாண் செய்வான். ஆண்டோடைய பிள்ளைகள் வந்து வராததுக்காக அவன் எந்த லெவலுக்குனாலும் போவான் பிசாசு. அப்போ இயேசு கிறிஸ்துவ அதே போல என்ன செய்யறான், அவன் கொல்றதுக்கு அன்னைக்கு அந்த சின்ன வயசுல அவன் இருப்பான். அதே போலதான் இன்னைக்கு யார் அடுத்து கிரியை செய்து கொண்டு இருக்கிறாருன்னா ரொம்ப ஓப்பன் ஆயிருச்சு, பரிசுத்தாவியானவர் செயல்பட்டு இருக்கிறார். அப்ப பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் பரிசுத்தாவியானவர் தொட விரும்புவார். எப்படி விரும்புறாருன்னா அவங்க பெற்றோர்கள் மூலமாக. இப்ப பெற்றோர்களை ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா கற்பத்திலே அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. அப்ப அந்த கற்பத்துல வரக்கூடிய குழந்தை வந்து நிச்சயமா அது ஊழியத்துக்கு ஆண்டோடைய வேலை செய்யறதுக்கு தான் அந்த பிள்ளை வரும். ஆனா இவன் என்ன செய்வான் அப்படின்னா தடுக்கிறதுக்கு அவங்க வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகளை கொண்டு வர. அந்த பையனோட வாழ்க்கையில, அந்த பொண்ணோட வாழ்க்கையில யார் தேவனால பிடிக்கப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி நெருக்கங்களை கொண்டு வரும். ஏன்னா உலகம் உங்களை பகைக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உலகம்னா அந்த உலகத்துல இருக்கிறவனுக்கு பிடிக்காது. ஏன்னா ஆண்டோட பிள்ளைகள் வந்தா அவனுக்கு வந்து கலக்கமும் பயமும் திகிலும் அவனுக்கு உண்டாயிடும். அவங்க வந்து ஆவிக்குள்ள அவங்க பலப்பட்டு பரிசுத்தாவியானவரால் அந்த ஏஜ் வர்றப்பதான் அவங்க நிரப்பப்படுறாங்க. அந்த ஒரு பக்குவம் வருது, அந்த பக்குவப்படுத்தி அந்த டயத்துல இயேசு கிறிஸ்து எப்படி அவர் பக்குவப்பட்டு அந்த நேரத்துல அவர் செயல்பட்டாரோ அது போலதான். ஆமா, அதுக்காக அந்த வயசுதான் இல்ல, நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி அவர் வந்து ஒரு பக்குவப்பட்டு சின்ன குழந்தையா இருந்து வளர்ந்து அவருக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து உலக விஷயங்களை காண்பிச்சு அவரு நம்மை போல பாடுபட்டார்னு வேதம் சொல்லு. சோதனைகளை எல்லாமே அவருக்கு வந்தது. அவருக்கும் நம்மளை போல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து வளர்றப்போ அவருக்கு சின்னதுல இருந்தே அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அப்போ அவர் வந்து தேவனுடைய சாயலா வந்ததுனால தேவனுக்கு ஏற்றபடி மனுஷன் எப்படி வாழணுங்கிறத அவர் கற்றுக் கொடுக்குறாரு. இப்படிதான் ஒரு மனுஷன் பூமியில இப்படிதான் வாழணும், அவனுக்கு இப்படிதான் உலகம் அவனை பகைக்கும், அவனுக்கு எதிராக செயல்படும். ஆனாலும் தேவ சித்தத்தை நம்ம ஆமா, நீ என்னுடைய பிள்ளை, அதாவது இதுதான் நமக்கு சேலஞ்ச். இவன் எப்படியாச்சு என்னுடைய வேலை செய்வான். கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து அதே பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அது போலவே இவனும் செயல்படுவான் அப்படிங்கிற நம்பிக்கை, விசுவாசம் ஒவ்வொருத்தர் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதுல செலக்ட் ஆகி ஓடி வர்றதான் ஓட்ட பந்தயத்துல பவுல் சொன்னது போல ஓடி வர்றதான். அதுல நோக்கமா ஒரே நோக்கமா வச்சு நான் இதை ஜெயிக்கணும் அப்படின்னுட்டு இறங்குறவன் தான் இதுல ஜெயிக்க முடியும். அப்ப இதுதான் அந்த ஆவிக்குரிய போராட்டங்களா இருக்கு. உங்க வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லுங்க. என்னோட வாழ்க்கையில வந்து
சின்ன வயசுல இருந்து பார்த்தோம்னா என்னுடைய சாட்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சின்ன வயசுல எனக்கு செய்வனைகள் வச்சாங்க. அதாவது முதல்ல வந்து ஆண் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு தான் சேவனை வைக்கிறாங்க. ஆனாலும் அதை தாண்டி கர்த்தர் வெளிப்படுறாரு, நான் ஆண் குழந்தை பிறக்கிறேன். என்னோட சாட்சி யூடியூப்ல இருக்குது, நீங்க அதை கூட நீங்க பார்க்கலாம். அப்போ என்னோட முழு சாட்சி கூட இருக்குது, முழு சாட்சி கூட நான் கொடுத்துருக்கிறேன். ஆனா அதை ஷார்ட்டா தான் கொடுத்துருப்பேன். அதுவே 1 மணி நேரத்துக்கிட்ட போகும். ஆனா அதுவே ஷார்ட் தான். ஏன்னா வாழ்க்கையில அவ்வளவு விஷயங்களை நான் தாண்டி வந்திருக்கிறேன். அப்போ இந்த சின்ன வயசுல இருந்து அப்போ எனக்கு பாருங்க எதிராக வந்து பிசாசுகள் அதாவது சேவனை வைக்கிறாங்க, என்னை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு நான் அதை யோசிச்சு பாக்குறப்போ எனக்கு சேவனை வச்ச அந்த மனுஷர்கள் என்னுடைய உறவில் இருக்கிற சொந்தக்காரர்கள் எனக்கு எதிரி கிடையாது. ஏன்னா வேதத்தை படிக்கிற பொழுதுதான், அந்த சத்தியத்தை அறிகிற பொழுதுதான் புரியுது இது எனக்கும் அந்த மனுஷர்களுக்கு இடையில உள்ள பிரச்சனை கிடையாது. இது வந்து ஆதியிலே தேவன் என்னையும் என்ன செஞ்சிருக்கிறார், முன்குறிச்சிருக்கிறார். இப்படிதான் ஒவ்வொருத்தரையும் முன்குறிச்சு வச்சிருப்பார். இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களையும் ஆண்டவர் முன்குறிச்சு வச்சிருக்காரு. அப்ப இந்த குறிப்பு இருக்கிறதுனாலதான், முன் குறித்ததுனாலதான், பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷனா மகளா இருக்கிறதுனாலதான் அவனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நம்மளை கண்டா ஒரு பயம் இருக்கும். நம்மளை வந்து எங்கிட்டாச்சும் நம்ம அந்த சத்தியத்துக்குள்ள வந்து அறியக்கூடிய அந்த கேப்ல, அந்த இடைப்பட்ட நாள்ல அவன் நம்மளை விழுங்குறதுக்கு ட்ரை பண்ணுவான், நம்மளை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள வராதபடிக்கு என்னென்ன செய்யலாம். அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு பாவம் செய்ய 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 தேவனால நெருங்க முடியாது. ஏன்னா பாவம் செய்கிற எவனும் தேவனை அறியான் இருக்கு. அவர் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறார். ஏன்னா பரிசுத்தம் உள்ளவன் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், தேவனை குறித்து அறிய முடியும். அப்ப அந்த பரிசுத்தம் இல்லாதபடிக்கு ஒரு மனுஷன் வளர்றப்போ அவன் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை கொண்டு வைப்பான். பாவத்துக்குள்ள இழுத்து போடுவான், ஆண்டவரை நினைச்சே பார்க்க முடியாதபடி அவன் அவங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே பாவம் செஞ்சோம்னா நம்மளாவே தேவனை விட்டு விலகிடுறோம். எப்படி ஆதாம் ஏவாள் வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி. ஆமா, அதே போலதான் ஒவ்வொரு மனுஷங்க கிட்டே இன்னைக்கும் அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஒவ்வொரு மனுஷங்க கிட்டயும் அது இன்னைக்கும் அப்படிதான் கிரியை செஞ்சுட்டு இருக்கான். உங்களை சுத்தி ரொம்ப நெருக்க சம்பந்தமே இல்லாம பகைக்கிறாங்களா? தாவீது சொல்றான் பாருங்க, முகாந்திரமே இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். ஏன்னா தாவீது ராஜா மேல அவ்வளவு ஒரு அபிஷேகம் இருந்தது, அவனை வச்சு ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை திட்டத்தை ஆண்டவர் வச்சிருந்தாங்க. அப்ப இதே போலதான் ஒவ்வொருத்தர் மேல ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைக்கிறதுனால பிசாசுக்கு தாங்க முடியல. அப்ப என்னோட வாழ்க்கையிலுமே வந்து சின்ன வயசுல இருந்தே அவன் அந்த மாதிரி என்ன செய்யறான், என்னை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யறான். என்னை பைத்தியமாகிறபடி எனக்கு எங்க பார்த்தாலும் பாம்பா தெரியுது, நான் கத்துறேன் கதறேன். ஆனா எனக்கு செத்தவங்க மறிச்சவங்க எல்லாம் தெரியறாங்க. எல்லாரும் என்ன பைத்தியம், இந்த பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, இந்த சின்ன வயசுலயே இவனுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன செய்யறாங்க, பரிதாபமா என்னை பாக்குறாங்க. எல்லாருமே வந்து இவனுக்கு ஏதோ நடந்துற போகுது, இவன் அவ்வளவுதான், இவனை என்ன செய்வாங்க, அதாவது பைத்தியகார ஆஸ்பத்திரியில தான் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது வந்து பிசாசோடைய கிரியை அப்படிங்கிறது வந்து என்னோட தாயாருக்கு தெரிஞ்சது. அவங்க ஜெபிக்கிறாங்க, இயேசுதான் விடுதலை கொடுக்க முடியும்னு உறுதியா நிக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து வெளியில நான் வர்றேன். ஆனா அதுக்கப்புறமும் என்னோட வாழ்க்கையில பார்த்தா பாம்பே போறேன், மும்பைக்கு போறேன். அங்க போனதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை டோட்டலா மாறுது. அங்க போனா அங்க உள்ள கலாச்சாரங்களை நான் பழகுறேன், அங்க உள்ள கலாச்சாரங்கள் அத்தனையுமே நான் பழகுறேன். எல்லாம் எனக்கு தெரியாத எந்த ஒரு பாவமும் கிடையாது, எந்த ஒரு குற்றமும் கிடையாது. எல்லா விஷயத்தையும் என்னை பிசாசு ஈடுபடுத்துறான். நான் படிக்கிற நாட்களை சரியா படிக்க விடுறது கிடையாது. நல்லா படிப்பேன், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருந்தாலும் தான். ஆமா, எல்லாத்துலயுமே டாப்ல இருப்பேன். அப்படி வந்துட்டே இருந்தவன் தான் அந்த 8th 9th ஸ்டாண்டர்ட்லாம் தாண்டறப்போ எனக்குள்ள வேற மாதிரியான கிரியைகள் எல்லாம் வருது. குடும்பங்கள், வீட்டுல அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை வருது, வியாதியில படுக்கிறாங்க. அவங்களால வந்து என்னைய படிப்பை கண்டினியூ பண்ண விட முடியல. ஏன்னா நாங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல் ஓடிட்டே இருப்போம், திடீர்னு ஊருக்கு வர வேண்டியிருக்கும், ஊர்ல பிரச்சனை இருக்கும், சொத்து பிரச்சனை, அவங்களால கவனமா இருக்கவே முடியல. என்னைய அவங்களால கவனிக்க முடியல. அவங்க பிரச்சனைக்காக அவங்க போகிற பொழுது என்னை தனியா விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு தாய் இங்க வேணும், எனக்கு பாம்பே எல்லாம் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அவங்க வேணும். அவங்களால அங்கேயும் ஸ்டேபிளா இருக்க முடியல. ஊர் பிரச்சனைக்காக ஊருக்கு வருவாங்க, ஊர்ல அவங்க சொத்துக்காக எங்கிட்டாச்சும் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, எங்களுக்கு வந்து பிரச்சனை உண்டாக்கிட்டே இருப்பாங்க. தோட்டத்துல பிரச்சனை பண்ணுவாங்க, இப்படிலாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். அம்மாவால ஒரு இடத்துல இருக்க முடியாது. அப்ப என்னை கூட்டிட்டு திரும்ப ஊருக்கு வந்துருவாங்க, படிச்சுட்டு இருப்பேன், அப்படியே வந்துருவாங்க, கூட்டிட்டு வந்துருவாங்க, வேற வழி இல்லாம. இப்படி என்னோட படிப்புல என்னோட கவனம் செலுத்த முடியாதபடி ஒண்ணுமா. அப்படியே ஸ்கூலுக்கு போறாலும் அங்க கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்க வழக்கத்தினுடைய நண்பர்கள் எனக்கு சேருவாங்க. அதாவது கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க தான் இடம் வருவான். எனக்கு நல்லவங்களை தேடுவேன், நல்ல இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு யோசிப்பேன். ஆனா அந்த அவங்க நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட பழக்க வழக்கங்களை எனக்கிட்ட திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நான் நிறைய நேரங்கள்ல பார்த்திருக்கேன், என்கிட்ட பழகின ஒவ்வொரு நண்பர்களுமே அவங்க கிட்ட இருக்கிற அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியல, ஆனா வித்தியாசமான மோசமான கெட்ட பழக்கங்களை எனக்கு சொல்லி தரதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நானும் அதை ஃப்ரெண்டுங்கிறதுனால அவன் சொல்றப்போ அப்படியான்னு கேட்க வேண்டியிருக்கும். நிறைய நேரங்கள் அமைதியா இருப்பேன்.
அப்போ டீச்சருக்கு எதிராக செயல்படுவோம், நிறைய பிரின்சிபலுக்கு எதிராக செயல்படுவோம். ஆமா, அப்படிலாம் நிறைய வேலைகள் பார்த்துருக்கேன். நான் படிச்ச ஸ்கூல்லாம் நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்கேன். பிரின்சிபலோட வீட்டு வரைக்கும் ஆபீஸ் தெய்சருங்கிற, அதாவது நான் படிச்சது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் காமராஜ் இங்கிலீஷ் மெமோரியல் ஹை ஸ்கூல்ங்கிற ஒரு ஸ்கூல்ல தான் நான் தாரையில தான் படித்தேன். நான் வேணா இதை தெளிவா சொல்லுவேன், ஏன்னா அது என்னோட ப்ரூஃப். அப்ப நான் படிக்கிறப்போ எங்களுக்கு வந்து அப்போ இந்த தைசர்ல இருந்து ஒருத்தர் ஒரு பிரின்சிபலா ஒருத்தர் வந்திருந்தார். அவர்கிட்ட வந்து அவரை அடிக்கணும்னு சொல்லிட்டு, அவரை வந்து பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கிருந்து அங்க போவோம், அவர் வீட்டுக்கே போவோம். இப்படி நிறைய தகாத நண்பர்கள் யாராவது ஏதாவது சொன்னா உடனே நம்ம தான் ராஜாங்கிற மாதிரி பண்றது. அதே போல அந்த நாட்கள்ல வந்து பார்த்தோம்னா நிறைய அந்த கேசட் போட்டு நிறைய படங்கள்லாம் போடுவாங்க, இது பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு நண்பர்கள்லாம் கூப்பிடுவாங்க, வாடா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிடிக்காது எனக்கு, அது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனாலும் அவங்க கூட பழகுனதுனால நான் அந்த இடத்துக்கு போற மாதிரி இருக்கும், வேற வழியே இல்லாம. ஆமா, ஏன்னா நம்மளோட நண்பர்கள் எப்படியோ அப்படிதான் நம்ம வழிகள் போகும் அப்படின்னு இருக்குது. அப்போ எனக்கு சேர்ற நண்பர்களும் அந்த மாதிரி தான் பிசாசு என்கிட்ட இணைச்சு விடுவான். நான் நினைப்பேன் நல்லா தான் பேசுறாங்க, நல்லா பழகம், ஏன் உங்ககிட்ட இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இருக்குது அப்படின்னு. ஆனாலும் வேற வழி இல்லாம அங்க போய் உட்கார்ந்துருப்பேன். இப்படி எல்லாம் நிறைய இடங்களை நிறைய நான் வந்து அந்த கசப்பான விஷயங்கள் நிறைய அனுபவிச்சு வந்திருக்கேன். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையையும் என்னோட அந்த பழக்கம் நான் வளர்ந்த அந்த வாலிப வயது வரைக்கும் சரி, என்னை படிக்கவும் விடல. அதே போல உலக விஷயங்கள் எல்லா பாவத்துக்குள்ளையும் குற்றத்துக்குள்ளையும் என்னை வந்து அவன் என்ன செய்யறான், கொண்டு போகிறான். ஆனா இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், அதுவும் கடந்த நாட்கள்ல கர்த்தர் என்கிட்ட பேசுனதுனாலதான் எனக்கு புரிஞ்சுது. கர்த்தர் சொல்ல, நீ சின்ன வயசுல இருந்து யோசிச்சு பாரு, நீ எந்தெந்த இடத்துல மாட்டினா என்னை அழிக்கிறதுக்கு. என்னை, அதாவது நான் எத்தனையோ இடத்துல மரித்து போயிருப்பேன், என்னை கடத்திட்டுலாம் போனாங்க. மும்பையில வந்து நான் கடத்தப்பட்டேன், அதுல இருந்து என்னை காப்பாத்தினார். நான் அதை வந்து என்னுடைய மகள் மூலமா அந்த சாட்சியை நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த ஒவ்வொரு சிச்சுவேஷனும் நான் உங்களுக்கு நிச்சயமா அதை பிரிச்சு சொல்லுவேன். இது ஆவிக்குரிய ரீதியா உள்ள விஷயத்த நான் உங்கள்கிட்ட நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ இப்படி கடத்த ஒரு சூழ்நிலை. அதே போல கடல்ல வந்து நான் வந்து மூழ்கி இறந்து போயிருக்கேன். என் கூட 40 பேர் இறந்து போனாங்க அன்னைக்கு மட்டுமே. அதாவது நான் அந்த விநாயகர் சதுர்த்தி, அதாவது அந்த நான் ஆடிக்கிட்டே போவோம் அந்த நாட்கள்ல. அதாவது அங்க வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க அது மும்பைல வந்து. அப்போ மஹிம்ங்கிற இடத்துல சிவாஜி பார்க் அப்படிங்கிற இடத்துலதான் நான் வந்து அந்த கடல்ல விளையாண்டுட்டே இருக்கிறப்போ, அதாவது அந்த சிலையை கரைச்சிட்டு சிலையை கடல்ல போடுவாங்க. கரைக்கிறதுங்கிற அதுதான், கடல்ல போடுவாங்க, முக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காவை போட்டு நாங்க அதுல இருந்த தேங்காய், அந்த சாமிக்கு படைச்ச தேங்காய்ன்னு சொல்லி அதை போட்டு விளையாண்டு உள்ள போகிறப்பதான் அன்னைக்கு நான் கடல்ல வந்து மூழ்கி போய் என் நண்பர் இறந்து போயிட்டான். என் கூட உள்ள நண்பர், அவன் என்ன பிடிச்சி இழுக்கிறான். அதெல்லாம் நான் இப்ப யோசித்து பாக்குறேன். அவன் மாதிரி அவனுக்கு நீச்சல் தெரியல, எனக்கு ஏதோ கொஞ்சம் நான் ஏதோ நீச்சல் அடிப்பேன். அப்போ அவன் என்ன பண்றான், என் கழுத்தை கட்டி பிடிச்சி என்னையும் உள்ள எடுக்கிறான், நானும் முங்குறேன். இதை பார்த்த ஒரு கேரளா ஃப்ரெண்டு தான் என்னை என்ன செய்யறாரு, கையை எடுத்து விடுறாரு. அப்போ வந்து காப்பாத்து, நீந்தி போங்கிறாரு, காப்பாற்றப்படுறேன். இப்படி நிறைய இடங்கள்ல நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்படி நிறைய இடங்கள், அதாவது ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம், அதாவது நிறைய இடங்கள்ல அடிதடியில கொண்டு போய் இறக்கி விட்டுருக்காங்க. அந்த இடத்துல போய் நின்று இருக்கிறேன். அந்த இடத்துல என் உயிரை எப்பனாலும் எடுத்துக்க முடியும். அதே போல அந்த நான் இது கூட லாஸ்ட் டைம் ஒரு சாட்சியில சொல்லியிருந்தேன், பாபர் மசூதி இடிச்சப்போ, அந்த இந்து முஸ்லீம் அதாவது மத கலவரங்கள் வந்தப்போ, அப்போ என்ன ஒருத்த வந்து கழுத்துல, அதாவது என்னுடைய சட்டையை கோர்த்து வாழை வச்சுட்டு வெட்டுறதுக்கு 1 செகண்ட் தான். இந்த 1 செகண்ட்லயே வந்து என்னுடைய கழுத்துல இருக்க கிராஸ் அவன் பாக்குறான், பார்த்துட்டு ஸ்டன் ஆகி நிக்கிறான். அவங்க என்ன நினைச்சா என்ன முஸ்லீம் நினைச்சிட்டாங்க. அப்ப அந்த நான் என்ன முஸ்லீம், நாங்க இருந்த ஏரியா வந்து முஸ்லீம் ஏரியாக்கள். அந்த ஏரியால இருந்து நான் வெளியில அப்படி வரப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்க தெரியல அப்படி இல்ல, அந்த ஏரியால இருந்து வந்ததுனால அப்ப இவனும் முஸ்லீமா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெட்டுறதுக்காக இது பண்ணாங்க. அந்த டெஸ்ட்மென்ட்ல சொல்லியிருக்கேன். ஆமா, காப்புண்டாக்கு வெட்டி போடுறாங்க, வெட்டுறாங்கிறாங்க. அவன் ஒருத்தன் துரிதப்படுத்துறான். ஆனாலும் இவன் 1 நிமிஷம் நின்னான். அவன் சுதாரிச்சு நின்னதுனால நான் தப்பிச்சேன். அந்த ஸ்பீடுக்கு என்னை வெட்டி இருந்தாங்கன்னா அன்னைக்கு நான் செத்து போயிருக்கேன். இப்படி பஸ்ல ஒரு தடவை நான் அதே போல டிராவல் பண்ண, ஓடுற பஸ்ல ஏறி, பிஎஸ்டி பஸ், அங்க வந்து பின்னாடி கதவு பின்னாடி வந்து ஓப்பனா ரொம்ப பெருசா இருக்கும். ஏறுறப்போ திடீர்னு பார்த்தா கை ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓடி வந்தா ஏறுவோம், நிக்கிற பஸ்ல ஏற மாட்டோம். அது போகிறப்ப ஓடி ஏறுறப்போ அதுல கீழே பின்னாடி வந்த ஒரு பெரிய லாரி, அங்க அதோட டயர் பக்கத்துல என் தலை இருக்குது. அந்த அளவுக்கு நான் உருண்டு அதுல போய். இப்படியே நான் நிறைய விஷயங்களை நான் யோசிச்சு பாக்குறேன். எல்லா இடத்துலயும் கர்த்தர் காப்பாத்திட்டு, எல்லா இடத்துல நிறைய இடங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்ப அந்த இடங்கள் எல்லாம் நான் நினைச்சு பாக்குறப்பதான் எந்த அளவுக்கு பிசாசு என் மேல வன்மமா இருந்திருக்கணும் உலக ரீதியா. அதாவது என்னை வந்து எனக்கு வந்து மாடலிங் பண்றது ரொம்ப பிடிக்கும், அப்படிப்பட்ட நண்பர்களை நான் சேர்த்து வச்சிருந்தேன். அவங்க கூட சுத்துவேன் ஒரு டைம் ஃபுல்லா. அதே போல திருச்சியில கூட அத மாதிரி கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தீங்கல்ல. திருச்சியில வந்து வேற மாதிரி, அது வந்து அந்த அளவுக்கு கிடையாது. மாடலிங்கிறது அங்க பாம்பேல தான் ரொம்ப அதிகமா பண்ணணும் ஆசை. அந்த வாலி பாய்ஸ்ல ஃபுல்லாவே வந்து அப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில போய் சுத்துவேன். அதாவது ஜி டிவில
அந்த கேமரா டெஸ்டிங்லாம் போயிருக்கிறேன். போய் உட்காந்து எப்படியாச்சும் அந்த பூகி பூகின்னு ஒரு ப்ரோக்ராம் வரும், அதுல ஒரு பெரிய டான்ஸரா வரணும்னு ஆசை. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த மாதிரி உள்ள ஆட்கள் கூட சுத்துவேன். அதாவது கேட் ஆஃப் இந்தியா முன்னாடிலாம் அங்கதான் போய் நிற்பேன். அங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு. அதாவது அந்தரங்கமான நிறைய காரியங்கள் உண்டு. அதாவது என்ன சொல்லட்டும், விபச்சார காரியங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமா நடக்காங்க. ஆமா, அங்க வந்து ஆண்களுடைய போட்டோவை கொண்டு போய் காட்டுவாங்க. எப்படி பெண்களை காட்டுறாங்களோ இந்த மாதிரி அழகிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதே போல ஆண்களை காட்டுவாங்க. அந்த மாதிரி உண்டு. இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. அது சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நிறைய எப்படிப்பட்ட விஷயத்துல எல்லாம் எல்லாத்தையும் அறிய வச்சார். உலகம் எப்படி இருக்குது, சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, அப்போ எவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்குது, இங்க கலாச்சாரங்கள் எவ்வளவு மோசமா இருக்குது, அப்போ உலகம் எந்த இதை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் பார்க்க வச்சார். எல்லா விஷயத்தையும் போவேன், எல்லாத்திலும் ஈடுபட்டு இருப்பேன், எல்லாத்திலும் போய் இறங்கி இருப்பேன். ஆனா அந்த முக்கியமான நேரங்கள்ல ஆண்டவர் நீ அங்க இருந்து வெளியில கொண்டு வந்திருப்பேன். அந்த பாவத்துக்குள்ள மட்டும் விழவிடாம அப்படியே ஒவ்வொரு இடத்துலயா இது பண்ணுவார். அந்த முக்கியமான இடங்கள்ல என்ன வந்து என்ன செய்வார், அப்படியே வெளியே. ஆனா எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வைப்பார். அதாவது நாங்க இருந்த ஏரியால அதாவது ப்ராஸ்டிடியூட்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து என்ன அப்படின்னா கிளப்ல டான்ஸ் ஆடுறதுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி உள்ள பெண்கள்லாம் அங்க நிறைய இருப்பாங்க. அப்ப அவங்க கூட உட்காந்து நான் பேசுவேன், சகோதரியா அவங்க கூட உட்காந்து கதை கேட்பேன். நீங்க எதுக்காக வந்தீங்க, ஏன் நீங்க இவ்வளவு தூரம் வரணும்? அப்ப அவங்க சொல்லுவாங்க, எங்க 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 சொந்தக்காரங்க நீ வித்துட்டாங்க, எங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, ஒரு பொண்ணெல்லாம் ரொம்ப சித்திரவதை செஞ்சு அடிச்சாங்க. அப்ப அந்த பொண்ணு மாடியில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தது. அப்ப அந்த பொண்ணுகிட்ட நாங்க உட்காந்து நாங்க பேசுறோம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பெரிய ஒரு வசதியா, அதாவது அவங்க நல்ல வசதியா இருந்த ஒரு பெண், ஒரு குழந்தை, 2 பேர், அக்கா தங்கச்சி 2 பேரும். அவங்க அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அவங்க கவனிக்கிறது ஆளு இங்க இருந்து போன அவங்க சித்தின்னு சொல்லி போனவங்க அங்க போய் நான் உனக்கு பாம்பேல வேலை வாங்கி தரேன், உன்னை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கிறோன்னு கூட்டிட்டு வந்து இங்க வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு இங்க வந்து மிரட்டி அவங்க பயமுறுத்தி அப்படி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதெல்லாம் கேட்பேன். இதெல்லாம் கேட்கறப்ப மனசு உடைஞ்சு போய் அதே அவங்க சித்திகிட்ட போய் நாங்க சண்டை போட்டு, அப்புறம் அதை நடத்துற அந்த ஓனர்கிட்ட போய் நாங்க சண்டை போட்டு அந்த பெண்ணை திருப்பி அனுப்பி விட்டோம். அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். எப்பவுமே நான் பயப்பட மாட்டேன், எதுக்குமே பயப்பட மாட்டேன். அப்படிலாம் ரொம்ப இதா நிக்கக்கூடிய விட்டேன். அப்போ என்னோட லைஃப் வந்து அப்படியே தான் கொண்டு போறாரு. நிறைய விஷயங்கள் நான் பாக்குறேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது. அங்க வச்சு நான் வந்து அதாவது 6th படிக்கிறப்ப என்னோட ஆவிக்குரிய அனுபவத்துல ஆவியானவர் எனக்கு கற்றுத்தந்த இன்னொரு விஷயம் இது. அதாவது எப்படி என்னை தெரிந்து கொண்டார் அப்படிங்கறத வந்து, எப்படி எதை வச்சு நான் வந்து சின்ன வயசுல தெரிந்து கொண்டாருங்கிறத இதுவும் நான் ஒரு சாட்சியா உள்ள கொண்டு வரேன். என்னன்னா, அதாவது டிஜே சங்கல் குறிச்சு தான் நான் சொல்ல வரேன். டிஜே சங்கல் வந்து அப்போ அந்த நாட்கள நான் 6th படிக்கும்போதே பாத்திருக்கீங்க. 6th படிக்கிறப்போ என்னோட தாயார் வந்து என்னை வந்து ஒரு மீட்டிங் கூட்டு போறாங்க. அந்த மீட்டிங் எங்க இருக்கு, எங்க நடக்குது அப்படின்னா சைன் ஸ்டேஷனுக்கு, சைன் அதாவது பாம்பேல வந்து சைன்ங்கிற ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா OLGC அப்படின்னு ஒரு ஸ்கூல் உண்டு. அவர் லேடி ஒரு ரோமன் கேத்தலிக் ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல் பக்கத்துல ஒரு கிரவுண்ட் உண்டு, ஒரு ஃபுட்பாலோ வாலிபால் ஒரு கிரவுண்ட் உண்டு. அப்ப அந்த கிரவுண்ட்ல தான் மீட்டிங் நடக்குது. அப்ப அந்த கிரவுண்ட்ல மீட்டிங் நடக்கிறப்போ அம்மா வந்து ரொம்ப ஆசையான கூட்டிட்டு போறாங்க டிஜே சங்கலை குறிச்சு. அப்ப நாங்க ரோமன் கேத்தலிக்ல தான் இருக்கிறோம். ஆனா டிஜே சங்கலை குறிச்சு அவங்க தெரிஞ்சு எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போறாங்க. அக்கா, எங்க பெரிய அக்கா அப்ப கூட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எங்க பெரிய அக்கா சொல்றாங்க, நீங்க நம்ம தம்பி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இளம் பங்காள திட்டத்துல சேர்த்து விட்டுறோம், இந்த டிஜே சங்கல் இதுல வந்து ஜீசஸ் கால்ஸ் இதுல வந்து சேர்த்து விட்டுறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தினமும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க அக்காவுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, நம்ம தம்பிக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, இவன் இப்படி இருக்கிறான்னு, அப்ப நம்ம என்ன செய்யலாம், இவனை வந்து அதுல சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்பயே என்னுடைய சகோதரிக்கு தோணுது. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதுக்குன்னே பணம் கட்டி அதை பண்றாங்க. ஆனா அன்னைக்கு அது பணம் கட்டல. அன்னைக்கு நான் முதல் தடவை எப்படி சந்திக்கிறேன் அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல மீட்டிங் நடக்குது. இது ஆனா ஆலோசனை அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நானும் கேட்டுட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே புரியல. ஏதோ நடக்கு, ரைட் ஓகே, அம்மா கூட்டு வந்திருக்காங்க, சரி ஏதோ பிரேயர் நடக்குன்னு உட்கார்ந்து இருக்கணும். 6th படிக்கிற எனக்கு எப்படி இருக்கும், அவ்வளவுதான், ரைட் ஓகே. நான் உட்காந்து காட்டிட்டு இருக்கிறப்போ, அங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறப்போ மீட்டிங் முடியுது. மீட்டிங் முடிஞ்சோடனே டிஜே சங்கல் வந்து அப்படியே இறங்கி வர்றாங்க. எவ்வளவோ கூட்டங்கள் இருக்கு, அவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் அங்கங்க வந்து நிக்கிறாங்க, எல்லாரையும் தடுக்கிறாங்க. ஏன்னா அங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு டப்புன்னு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. அதாவது கொஞ்சம் வேகமா போறாங்க. யாரையும் ஸ்டேஜ்ல இருந்து ஜெபிச்சதோட சரி, அந்த ஸ்டேஜ்ல நின்று ஆமா கொஞ்சம் பேருக்கு தான் அவங்க ஜெபம் பண்ணதை பார்த்தேன். நாங்கெல்லாம் தூரத்துல நிக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் யாரும் நம்மளாம் அங்க போக முடியாது. ஏன்னா நாங்க ரோமன் கேத்தலிக்ல இருக்கிறதுனால தூரத்துல இருந்து கேட்டுட்டு அப்படியே ஓடி வந்துரும் அப்படின்னு சொல்லி, எங்க அம்மாவுக்கு எங்கிட்டாச்சும் என் பையனுக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க. இந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை நிறைய அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால எல்லாத்தையும் விடுதலை கிடைக்காதுன்னு அவங்க பாக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல டிஜே சங்கல் வந்து அந்த மேடையை விட்டு இறங்கி கீழே வந்துகிட்டே இருக்கிறப்போ நாங்க கூட்டத்துக்குள்ள நின்றுட்டு இருக்கிறேன்.
கூட்டத்துக்குள்ள லாஸ்ட்ல தான் நிக்கிறோம், அந்த கிரவுண்ட்லயே அந்த லாஸ்ட்ல நிக்கிறோம். அவங்க நடுவுல அப்படியே இறங்கி போயிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து அவங்க நிக்கிறாங்க அந்த இடத்துல, அந்த கூட்டத்துல வந்துட்டே இருக்கிற நிக்கிறாங்க. நின்னுட்டு அப்படியே அந்த கூட்டத்தை திரும்பி பாக்குறாங்க, என்னைய பாக்குறாங்க. ஹல்லேலூயா. நான் ரொம்ப தூரத்துல தான் நிக்கிறேன். என்னை பார்த்து கையை நீட்டி இப்படி கூப்பிடுறாங்க. அப்போ எனக்கு முன்னாடி யாரோ ஒரு லேடி எல்லாம் அது அவங்களதான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்குது. ஆனா அந்த அங்கிள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஜிஎஸ் அங்கிள் வந்து இல்ல அந்த தம்பி அப்படிங்கிறாங்க. அப்போ தூரத்துல நான் நிக்கிறேன், என்னை கூப்பிடுறாங்க. நானும் உடனே என்ன செய்யறேன், போறீங்க பக்கத்துல. ஆமா, பக்கத்துல போன உடனே அவங்க என்ன செய்யறாரு அப்படின்னா, என் மேல கையை வச்சு அவங்க ஏதோ ஒரு கையை வச்சு ஒரு சின்ன ஜோம், அவ்வளவுதான். கையை வச்சு ஒரு சின்ன ஏதோ ஜோம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க அக்காவுக்கும் பயங்கர ஒரு சந்தோஷம், எல்லாருக்குமே அதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஆகி உடனே அவங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இளமங்கல திட்டத்துல என்னை சேர்த்து விடுறாங்க. சோ அது அப்புறம் நடக்குது. அதுக்கப்புறம் எனக்கு அதை குறிச்சு தெரியும். அவங்க அன்னைக்கு சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா தான் பணம் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க, கொஞ்சம் மாசம் அவங்க இது பண்ணுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு நான் அதை குறிச்சு அதுக்கப்புறம் கண்டுகிட்டே கிடையாது. ஆனா திரும்ப நான் வந்து எனக்கு நான் மும்பையில இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து திருச்சியில பிசினஸ் பண்ணி அங்க லாஸ் ஆகி ஒன்னும் இல்லாம போய் அப்போ திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் இங்க நான் போய் என்ன செஞ்சேன், கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியரா நான் போயிட்டு இருந்தேன் இல்லையா. அப்ப நான் கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியரா போகிறப்போ சரி, அப்போ நான் முதல் தடவை என்ன ஆகுது அப்படின்னா, இங்க மதுரையில வச்சு நான் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சர்வீஸ் பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்க அண்ணனுக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ கையை கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி தூக்க முடியல. அப்போ அவங்க வந்து ஒரு ஊழியக்கார்ட்ட போறாங்க, அருப்புக்கோட்டையில உள்ள ஒரு ஊழியக்கார்ட்ட போறாங்க. அந்த ஊழியக்கார்ட்ட போனோம்னா அங்க அற்புதம் நடக்குது, கையை தூக்கிடுறாங்க. அவங்க அதை சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்கு. அப்போ நீங்களும் அந்த மீட்டிங் வாங்கினு நம்மளே கூட்டிட்டு போறாங்க. அப்போ கூட்டிட்டு போறப்பதான் அந்த ஊழியக்காரரை முதல்ல நான் சந்திக்கிறேன். அப்போ என்னட்டு நீங்க யாருன்னு கேட்கிறப்போ விசாரிக்கிறப்போ நான் அப்படி கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, முதல்ல வந்து எனக்கு வந்து அதாவது ஜீசஸ் கால்ஸ்ல வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. டிஜிஎஸ் அதாவது அங்களுடைய அந்த ஆபீஸ்ல வந்து மதுரையில இருக்கிற மெயின் ஆபீஸ்ல, அதாவது ஆமா பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அங்களுடைய அதாவது ஜீசஸ் கால்ஸோடைய அந்த ஆபீஸுக்கு நான் கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியரா போறேன். அப்ப அங்க போகிறப்போ எனக்கு திடீர்னு தோணுது, நம்முடைய பேர்லாம் அங்க இருக்குமா? அன்னைக்கு அம்மா ஏதோ கொடுத்திருந்தாங்க, எத்தனையோ படிக்கிறப்போ கொடுத்தது. இப்ப எத்தனை 30 வயசு தாண்டி ஆயிடுச்சு. இப்ப இருக்குமா, சும்மா செக் பண்ணி பாப்போமே என் பேர் அங்க இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரை சொன்ன உடனே அவங்க அழகா எடுத்துட்டாங்க. ஆச்சரியமா இருந்தது. சரி ஓகே, அப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ ஏன்னா நம்ம பேர் என்ன இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து சொன்னேன் இல்லையா. அவங்க சொல்லி நம்ம ஓகே இந்த மாதிரி எல்லாம் பேர்லாம் இருக்குது, அப்ப நம்ம அதை என்ன செய்வோம், திரும்ப நம்ம ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நாட்களை திரும்ப அந்த எலிசா அன்பு அவங்கள சந்திக்கிறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, நீ என் கூட வா தம்பி, நான் உன்னை வந்து என்ன செய்யறேன், ஆமா எனக்கு வீடியோ எடுங்க, நீங்க சர்வீஸ் பாக்குறத விட்டுட்டு என் கூட வாங்கன்னு சொல்றாங்க. அவங்க கூட போறேன். அவங்க கூட போறப்பதான் இயேசு முகமுகமா நான் சந்திக்கிறேன். அப்ப இயேசு முகமா சந்திச்சதுக்கு அப்புறம் எதுக்குடா அந்த லைன்ல வரேன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. அப்ப இயேசு சந்திக்கிறேன். அப்ப நான் உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறேன். நீனே என் கூட இருந்து ஞானஸ்நானம் எடுக்கிறா. ஆண்டவர் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பற்று வருது. அப்ப அந்த நாட்கள்ல திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஊழியக்காரர் கூட நான் சென்னைக்கு போறேன். அங்க உள்ள ஜீசஸ் கால்ஸ் மெயின் ஆபீஸ் போறேன். அப்ப அங்க அவர் கூட சும்மா அசிஸ்டண்டா தான் போறேன். என் கூட இன்னும் 4-5 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் கூட அங்க நான் போகிறேன். அங்க போன உடனே அன்னைக்கு வந்து என்னை கூட்டிட்டு போன ஊழியக்காரர் தான் அன்னைக்கு ஸ்டேஜ்ல அவங்க தான் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆபீஸுக்கு, அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸுக்கு என்னைய மட்டும் கூட்டிட்டு போறாங்க. என்னை மட்டும் கூட்டிட்டு போய் அந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி இந்த ரூமுக்குள்ள யாரும் வர முடியாது, யாருக்கும் அலோவ் கிடையாது. ரொம்ப முக்கியமான விஐபி முக்கியமான ஊழியக்காரங்க தான் இங்க உள்ள வந்து உட்காந்து. ஏன்னா இந்த ரூம் வந்து டிஜிஎஸ்ங்கள் வந்து ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஊழியம் இங்க உட்காந்து பிரேயர் பண்ணுவாங்க. இது அவங்க ஜெபிக்கிற இடம். இந்த இடம் ஃபுல்லா அவங்களுடைய பிரசன்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஜெபிச்சுட்டே இருப்பாங்க இந்த இடத்துல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல தம்பி நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு பெரிய ஒரு பாக்கியசாலி. ஏன்னா இது வந்து டிஜிஎஸ்ங்கள் ஜெபிக்கிற இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாராலும் வர முடியாது, எல்லாராலும் வர அந்த இடத்துக்கு அலோவ் கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்ப நான் அதை பாக்குறேன். அங்க அவங்களோட ஃபேமிலி போட்டோஸ் இருக்குது. அங்க உட்கார்ந்து இருக்கிறப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நான் நினைக்கிறேன், இந்த மாதிரி இடம் தான் பெரிய ஊழியக்காரங்க இருக்கக்கூடிய இடம் போல அப்படிலாம் எனக்கு அவங்கள குறிச்சு கேள்விப்பட்டதுனால நான் பெருசா பாக்குறேன். சரி, அப்போ அங்க வந்து அந்த இடத்துல நான் பாக்குறேன். அப்போ டிஜிஎஸ் அங்களுடைய அந்த இடத்துல இருக்கிறப்போமே அந்த பிரசன்ஸை நான் ஃபீல் பண்றேன், உணர்றேன். என்னால வந்து அதை அனுபவிக்க முடியுது. அப்புறம் அது ஞாபகம் வந்துச்சா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது? ஆமா, எனக்கு அப்பெல்லாம் ஞாபகம் வரல. எனக்கு வந்து ரைட் ஓகே டிஜிஎஸ் அன்னைக்கு நைட் மீட்டிங் முடிஞ்ச உடனே
திரும்ப நாங்க சென்னையில இருந்து மதுரைக்கு கிளம்பி வர்றப்போ அதே ஊழியக்காரரு, அவருக்கு நான் டிரைவ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். திடீர்னு அந்த அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தம்பி நீங்க ஏன் சீட்ல அங்க போய் உட்காந்துருங்க, நான் இன்னைக்கு டிரைவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற மற்ற பாஸ்டர்ஸை பார்த்து சொல்றாங்க, இந்த தம்பியை வந்து தேவன் வந்து அவர் தீர்க்க தரிசனமா அவரே அறியாம பேசுறாரு. இந்த தம்பி மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்குது. ஆமா, அந்த தம்பி வந்து ஒரு நாள் ஊழியக்காரனா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஊழியத்துல சும்மா கூட போயிருந்தேன், அவ்வளவுதான். அப்ப எப்படி எல்லாம் அந்த தொடர்பு வருது அப்படிங்கிறதுக்கு ஊழியத்துல ஆண்டவர் வந்து அழைச்சிருக்கிறாருங்கிறத, அந்த டச் எங்க இருந்தெல்லாம் அப்படி வருது அப்படிங்கிறதுக்கு, அதாவது எனக்கு அங்களை வச்சுதான் எனக்கு இந்த விஷயத்தை எனக்கு உறுதிப்படுத்துறாரு. நான் வந்து ஊழியத்துக்குள்ள இருக்கிறேன், என் அழைப்பு சின்ன வயசுல இருந்து இருக்கு. ஏன்னா அவர் என்ன ஸ்பெஷலா கூப்பிட்டு அந்த ஜெபித்த இடம் நான் மறக்க முடியாது. அப்ப அந்த தொடர்பு இன்னைக்கும் இருக்குங்கிறத நான் அதை பார்த்து கண்டு ரொம்ப வேந்துட்டேன். நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுல ஏதோ ஒரு காரணத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. யோசிக்கும் போது வர அந்த ஸ்டேஜ் வர கரெக்டா அந்த குறிப்பிட்ட டைம் வரதான் என்னால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் கர்த்தர் என்கிட்ட ரொம்ப ஆழமா இடைப்படுறாரு. நான் அதாவது அதே ஊழியக்காரர் கூட கேரளாவுக்கு போகிறப்ப நான் சொன்ன ஆண்டவர் முகமுமா நான் பார்க்க இருக்குது, பெரிய சந்தோஷமா இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவர் இடைப்படுறாரு, ரொம்ப ஆசைப்படுறேன். சோ இப்படி ஆண்டவருக்குள்ள நான் வந்துதான் என்ன செய்யேன், ஊழியத்துக்குள்ள அப்படியே வர்றேன். ஊழியத்துக்குள்ளதான் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் வர ஆரம்பிக்கிறேன். நான் ஊழியத்துக்கு தான் அப்படிங்கிறத எனக்கு அதுக்கப்புறம் வந்து அவரு வந்து ஒரு சிடி போடுறாரு, ஒரு பாட்டு சிடி போடுறப்ப அந்த சிடிக்கு பேலன்ஸ் பணம் கொடுக்கறதுக்காக ஒரு மனுஷங்கிட்ட போறேன். அந்த மனுஷனுக்கு 2 கண்ணும் தெரியாது. அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, அந்த அறைக்குள்ள போன உடனே, தம்பி நீங்க வந்த உடனே அந்த இடம் ஃபுல்லா ஒரு மாதிரி பிரசன்ஸா மூடுது, நான் உடனே உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு சொல்லி முழங்கால போடுறாரு. முழங்கால போட்டு அவர் சொல்றாரு, தம்பி நீங்க யார் என்னன்னு தெரியாது, உங்க பேரை மட்டும் சொல்லுங்க, என் பேர் மைக்கேல் அப்படிங்கிறேன். அவர் அப்போ உடனே என்ன சொல்றாருன்னா, தம்பி நீங்க உங்களோட அழைப்பு, நீங்க வந்து அந்த ஊழியக்கார்ட்ட இப்போ நீங்க இருக்கிற அந்த ஊழியக்கார்ட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றேன், நான் வந்து டிரைவ் பண்றேன், அவருக்கு உதவி செய்வேன், வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். உடனே அவர் சொல்றாரு, இல்ல தம்பி உங்க அழைப்பு ஊழிய அழைப்பு, அவர் இதுக்காக உங்களை அழைக்கல, நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்ங்கிறார். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. 2 கண்ணு தெரியாது, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தது எனக்கு துளி கூட கிடையாது, எனக்கு அந்த ஒரு இதே கிடையாது. அப்பதான் ஆச்சரியமா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள், அதாவது அபிஷேகத்தை குறிச்சு நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான், நான் உங்களை கடந்த நாள்ல பேசினது போல நாங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபாரினர் வந்து என்னை கூப்பிட்டு என் மேல தலையில கை வைக்கிறாரு. அப்பதான் அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கிறேன், அந்நிய பாஷையை நான் பெற்றுக்கிறேன், அந்த தரிசனத்தை பார்த்து. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நான் பேசியிருக்கேன். சோ நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய அழைப்பு இருக்கும் அப்படின்னா போராட்டங்கள் நிறைய வரும். ஆனா சம்பந்தமே இல்லாத போராட்டங்களா இருக்கும். நீங்க வந்து நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, அப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும். வித்தியாசமா, நமக்கு மட்டும் வித்தியாசமா நடக்கும். இந்த உலகம் வந்து நம்மளை பகைக்கிற மாதிரியே இருக்கும். எதுக்குடா அந்த உலகத்துல வாழ்ந்து உலகத்தை நம்ம வெறுக்கிற அளவுக்கு நமக்குள்ள பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் பிசாசு கொண்டு வந்து திணிப்பான். ஆனா சரியான நேரத்துல இந்த சரியான பாதையை நம்ம பிடிச்சு ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அழகா நம்மள என்ன செஞ்சுருவாரு, நம்மளை தாண்ட பண்ணுவார். நம்ம மூலயமா அவர் எதை செய்ய நினைக்கிறாரோ, என்ன திட்டம் நம்ம மேல வச்சிருக்கிறாரோ அதை அந்த நாட்கள்ல அவர் நிறைவேற்றார், அவர் மகிமைப்படும்படி. ஆமா. சோ அதுதான் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதே போலதான் கர்த்தர் நடத்துவாரு. இதை ஒரு சாட்சியா நான் நிறைய ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. என்னுடைய மகள் மூலமாக நிறைய சாட்சிகள், அவங்க கேள்வி கேட்கிற மாதிரி நான் பதில் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். சோ நிச்சயமா அது இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய அநேக சாட்சிகள் இருக்குது. ஸோ நிச்சயமா தொடர்ந்து நீங்க என்ன செய்யுங்க, ஆமா எங்களோட கூட கனெக்டடா இருங்க. ஆமா, இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இன்னும் அநேக சாட்சிகளை நான் சொல்றேன். ஸோ நிச்சயமா அந்த நாள்ல கேட்டபடியே உங்க மேல அழைப்பு இருக்குன்னா, நெருக்கம் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் அது உங்களுக்கே தெரியும். அமைதியா இருங்க. ஏற்ற வேளையில என் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமா உங்களை உயர்த்துவார், உங்க சூழ்நிலையை மாற்றுவார். ஆமா, எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நிச்சயமா தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமா, தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் நீங்க பாருங்க. கர்த்தர் இன்னும் மகத்துவமான காரியங்களை அவர் உங்க கூட பேசுவாராக. God bless you.